ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்றைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை ஜெப தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்த வேத வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, இந்த அதிகாலை ஜெப வேலைக்காக வேத தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக, எங்களை வழிநடத்தும்படியாக, உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சம் இருளை நீக்கும்படியாக, வியாதிகளை குணமாக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். ஐயா, உங்களோடு கூட பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இதை நாம் பார்க்கிறோம், பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும் பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு காரியம், நாம் அறிந்த ஒரு காரியம்தான். சிம்சோன் அவன் தாயும் தகப்பனும் பெலிஸ்தருடைய பட்டணமாகிய திம்னாத்திற்கு போகும் பொழுது, அந்த ஊருடைய திராட்சை தோட்டங்கள் பக்கம் வரும்பொழுது ஒரு கட்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. கட்சிக்கிற பாலசிங்கம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையின் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த கட்சிக்கிற பால சிங்கம் என்கிறது இந்த சாத்தானை குறிக்கிறதா இருக்கிறது. உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வரக்கூடிய அநேக கட்சிக்கிற பாலசிங்கங்கள் உண்டு. திடீரென்று எதிர்பாராத வேளைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், அவமானங்கள், போராட்டங்கள், இவனமாய் கட்சிக்கிற பாலசிங்கத்தை போல எதிரிட்டு வரக்கூடிய இந்த பிரச்சனையை சிம்சோன் அவன் கர்த்தருடைய ஆவியின் வல்லமையினாலே, அவனுடைய கர்த்தருடைய ஆவியுடைய நிரப்புதலின் நிமித்தமாக, பலத்தின் நிமித்தமாக அவன் அந்த பிரச்சனையை அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கட்சிக்கிற பாலசிங்கத்தை அவன் ஜெயம் எடுத்தான். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகள், எதிரான போராட்டங்கள், சாத்தானுடைய சதித்திட்டங்கள், இவைகளை முறியடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தெய்வீக ஒரு அபிஷேகம் நமக்கு அவசியம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பலமாய், பரிபூர்ணமாய், நிறைவாய் நம்மிலே இருக்கும் பொழுது, நம்மிலே இறங்கும் பொழுது, நாம் கூட அந்த பிரச்சனைகளை ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்சோன் அந்த சிங்கத்திடத்திலே அவன் தோற்று போகவில்லை. அந்த சிங்கத்தை கண்டு அவன் ஒளிந்து கொள்ளவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு அபிஷேகம் இருந்தபடினாலே அந்த சிங்கத்தை அவன் ஜெயித்தான். இன்னைக்கு உலக பிரச்சனைகளிலே, வரக்கூடிய பிரச்சனைகளிலே தோற்று போறவங்க அநேகர் உண்டு. பிரச்சனையை கண்டு கொஞ்சம் விலகி ஒளிந்து கொள்கிறவர்கள் உண்டு. ஆனாலும் அதை ஜெயம் எடுக்கிறவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க மாத்திரம்தான் அதை ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த நம்முடைய வேதத்துல 4 நபர்கள் இந்த சிங்கத்தை ஜெயித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது சிம்சோன் இந்த காரியத்திலே ஒரு கட்சிக்கிற பாலசிங்கத்தை ஜெயம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தாவீதும் கூட, தாவீது அவனுடைய ஜீவிய நாட்களிலே அவன் சிங்கத்தை ஜெயம் எடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். தானியேலும் ஒரு ஜெயம் எடுத்த ஒரு ஜெய வீரனாய் அவன் காணப்பட்டான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம்
34 முதல் 37 வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 37ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 36வது வசனத்துல அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உன்னுடைய அடியானாகிய நான் கொண்டேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தாவீதும் மந்தை மேய்த்து கொண்டு வந்த பொழுது மந்தைக்கு விரோதமாய் வந்த அந்த சிங்கத்தை கொண்டு போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல தானியேலும் கூட அந்த சிங்கத்தினுடைய வாய்களை கட்டி அந்த சிங்கத்தின் மேலே தேவன் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். சிங்கத்தின் மேலே ஒரு ஜெயம் உண்டாயிட்டு ரட்சிக்கிற அந்த சிங்கத்தின் வாய்க்கு அவன் தப்பு வைக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல பெனனியா என்கிற பராக்கிரமசாலி, தாவீதுடைய மிக முக்கிய பராக்கிரமசாலியாகிய பெனனியா 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, பராக்கிரமசாலி ஆகிய யூதாவின் குமாரனும் கப்சேல் ஊரானும் ஆகிய பெனனியாவும் செய்கைகளை வல்லவனாய் இருந்தான். அவன் மேவாப் தேசத்தில் 2 வலிமையான சிங்கங்களை கொண்டதும் இல்லாமல் உறைந்த மழை காலத்தில் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தை கொண்டு போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வேதத்திலே சிங்கத்திற்கு தப்புவிக்கப்பட்டவர்கள் 4 நபர்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாவீது, தானியேல், பெனனியா, சிம்சோன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவிதத்துல நமக்கு எதிராய் வரக்கூடிய சிங்கங்களை ஜெயிக்கிற விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிங்கமானது சொல்லாத சாத்தானுக்கு உதாரணமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் வார்த்தை வனமாய் சொல்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்கள் சகோதரிடத்திலே, உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த பொல்லாத சாத்தானை ஜெயிக்கிறதுக்காக நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கிறதன் மூலமாக, வசனங்களை தியானிக்கிறதன் மூலமாக, கைகொள்வதன் மூலமாக, வேதத்தின் மூலமாக ஒரு வெளிச்சம், ஒரு தெளிந்த புத்தி, ஒரு ஞானம், விவேகம் நமக்கு உண்டாகிறது. நாம் ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, தேவனை குறித்த ஒரு தெளிந்த அறிவுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, ஒரு வல்லமையை குறித்து, அவருடைய அற்புத விஷயங்களை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய பரிசுத்தத்தை குறித்து ஒரு தெளிந்த அறிவு, வேத அறிவு நமக்கு இருக்கும் பொழுது நாம் சாத்தானை ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். விழித்திருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. விழித்திருந்து செபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் ஜெபத்திலே நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப அந்த தியானம், ஜெப தீபம் நம்மளிலே அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாருக்காகவும், எல்லாவற்றிற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிக்கணும். ஜெபத்துல நாம் விழித்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு மிகவும் அவசியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். விசுவாசம், அதுல உறுதி. இந்த உறுதியான விசுவாசத்தின் மூலமாக நாம் கொள்ளாத அந்த கட்சிக்கிற பாலசிங்கமான அந்த சாத்தானை நாம் ஜெயம் எடுக்க முடியும். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு
அபிஷேகம் நமக்கு அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு அவசியம். ஒரு ஜெப ஜீவியம் நமக்கு அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இந்த வேதத்திலே சிங்கத்திலே தோற்று போனவர்களும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தோற்று போனார்கள் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே பெயர் குறிப்பிடப்படாத ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனிதன். அவன் யெரொபெயாமுடைய ராஜாவுடைய நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை பெற்று அவனுக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த ராஜா கைகளை நீட்டும் பொழுது அந்த கை அப்படியே நின்று விட்டதை நாம் பார்க்கிறோம். இவருடைய வார்த்தையின்படியே அங்க எல்லாம் சம்பவித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா மறுபடியும் அவனுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டிக் கொண்ட பொழுது அவனுடைய கை, அந்த தீர்க்கதரிசி மறுபடியும் விண்ணப்பம் செய்யும் பொழுது கை மறுபடியும் சுகமாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால், இவ்வளவு பெரிய தேவனுடைய காரியங்களை அவன் செய்திருந்தும் அவன் கொடுக்கப்பட்ட கட்டளை 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னான். கட்டளை, நீ அப்பம் புசிக்க கூடாது, போற இடத்துல தண்ணி குடிக்க கூடாது, போன வழியா திரும்ப கூடாது என்று அந்த கட்டளை அவனுக்கு இடப்பட்டிருந்தது. ஆனாலும் அவனை திசை திருப்பும்படியாக ஒரு கிழவனான தீர்க்கதரிசி அவனிடத்திலே பொய்யான காரியங்களை சொல்லி அவனை அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் அவனை சம்மதிக்க பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நிமித்தமாக அந்த தீர்க்கதரிசியினுடைய பிரயாணம் பண்ணும் பொழுது அவனுக்கு எதிராக ஒரு சிங்கம் அங்கே எதிரே வருகிறது. அந்த சிங்கமானது அந்த தீர்க்கதரிசியை அது முறித்து போட்டது, கொண்டு போட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதனால் நடந்தது என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவ மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிற ஒரு மனுஷன், அவனை கொல்லாத சிங்கம் அது பட்சித்து போட்டது. அங்கே விசேஷமான காரியம் என்னவென்று சொன்னால், அந்த சிங்கமானது அந்த பிரேதத்தை தின்னவும் இல்லை, அவன் ஏறி போன கழுதையை அது கொல்லவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய கட்டளைக்கு வாக்கை மீறுகிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொள்ளாத காரியங்கள் சம்பவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கட்டளைகளுக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனம் திரும்புதலுடைய ஒரு அனுபவத்தோடு கூட தாழ்மையாக ஜீவிக்கும் பொழுது வாயிலுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாக்கை மீறாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சம்பவம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் அங்கே வாசிக்க முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே அசரியா ராஜா அவன் இஸ்ரவேலை ஆளும் இஸ்ரவேல் ஜனங்களை அசரியா ராஜா ஆண்டு கொண்டிருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த சமரியா பட்டணத்திலே அவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆட்களை அதில் கொண்டு அதை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வைக்கும் பொழுது அந்த ஜனங்கள்
அந்த ஜனங்களானவர்கள் கர்த்தருக்கு பயப்படாத நிமித்தமாக, ஏற்கனவே அங்க இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பயந்து அவங்க ஜீவிச்சாங்க. ஆனால் இப்போ மாற்றி வைக்கப்பட்ட ஜனங்கள், அசீரியா ராஜாவால மாற்றி வைக்கப்பட்ட அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படாதனால, 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்கள் சிலரை கொண்டு போட்டது. கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயப்படாத ஆட்கள் மேல பிரச்சனைகள் சிங்கம் போல அது வரும். கர்த்தருக்கு தோத்துறான். கர்த்தருக்கு பயப்படுகிறது அது ஜீவனுக்கு எதுவானது. கர்த்தருக்கு பயப்படாத மனுஷர்கள் மேல சிங்கம் போல பிரச்சனைகள் வரும். கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு சோதரம். அதன் பின்பு இதே ஜனங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து ஒரு ஆசாரியனை வைத்து அவங்க போதித்த பின்பு, இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இந்த ஜனங்களுக்கு வந்த பின்பு இந்த சிங்கங்கள் அந்த பட்டணத்துக்குள்ள வரல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படாத ஒரு ஜீவியம் செய்யக்கூடிய, பயமில்லாமல் ஜீவிக்கிறவர்கள் மேலே சிங்கம் போல பிரச்சனைகள் வருகிறதா இருக்கிறது. இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நாம் பார்க்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மளே இருக்கும் பொழுது இந்த பொல்லாத கட்சிக்கிற பால சிங்கமான சாத்தானை ஜெயம் எடுக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு தோத்திரம். தெளிந்த புத்தியின் மூலமாக நாம் சாத்தானை ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, விழித்திருந்து ஜெபிக்கிறதன் மூலமாகவும் நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், வாக்கை மீறினால், கர்த்தருடைய வார்த்தையை மீறினால் தண்டனை உண்டு என்கிறதை 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். இந்த 5 காரியங்கள் மூலமாக நாம் தினமும் சந்திக்கிற, நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுகிற பொருளாத சாத்தானுடைய கிர்ச்சிக்கிற பால சிங்கம் போன்று கிர்ச்சிக்கிற அந்த சிங்கத்தின் மேல, வியாதிகளின் மேல, பிரச்சனைகளின் மேல, சத்துருக்களின் மேல, பலவீனங்களின் மேல கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கலாம். எவனை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிற சிங்கங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு சமுதாய சூழ்நிலைகளிலும், வேலை பார்க்கிற இடங்களிலும் அது கிர்ச்சிக்கிற சிங்கம் போல ஏதோ ஒரு காரியத்திலே விழுங்க வகை தேடுகிறதை நம்ம பார்க்கணும். அந்நிய உபதேசங்கள், கர்த்தருக்கு சோதரம், தவறான உபதேசங்களை கேட்கிறதன் மூலமாக, ஆமென், சோதரம், வேதத்தை விட்டு வழி விலகிறதன் மூலமாக, வேதத்திற்கு கீழ்ப்படியாததன் மூலமாக, அநேக காரியங்கள் நிமித்தமாய் இந்த பொல்லாத சாத்தான் சிங்கம் போல அநேகரை விழுங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையை விழுங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய பூமிக்குரிய சீங்கத்தை விழுங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். சோதரா, இந்த சிங்கத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தர் சோதரா, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து ஒரு பட்சணமும், பொல்லாத சாத்தான் என்கிற பலவான இடத்திலிருந்து ஒரு மதுரத்தையும் தேவன் நமக்கு தர வல்லமை உள்ளவர். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த பட்சிக்கிறவனத்திலிருந்து பட்சணம். கர்த்தருக்கு சோதரம். தாவீது அவன் சிங்கத்தை எதிர்கொண்டு ஜெயம் எடுத்ததுனால தேவன் அவனை உயர்த்தி சிங்காசனத்திலே ராஜாவாக உட்கார வைத்தான். தானியேலும் அவனுடைய தேசத்திலே அவன் உயர்த்தப்பட்டான். பெனனியா பராக்கிரமசாலிகளில் ஒருவனாக அவன் சொல்லப்பட்டான். கர்த்தருக்கு சோதரம். சிம்சோனும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே பலிசருக்கு விரோதமாய் தேவனை வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். இதற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த பாடுகள், இந்த கஷ்டங்களுக்கு பின்பாக தேவன் நமக்கு ஒரு மதுரத்தை வைத்திருக்கிறார், ஒரு பட்சணத்தை வைத்திருக்கிறார். இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் ஜெயம் எடுக்கிறது மூலமாக இந்த பட்சிக்கிற இடத்திலிருந்து ஒரு பட்சணமும், பலவான இடத்திலிருந்து ஒரு மதுரத்தையும் தேவன் நமக்கு தருகிறார். தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தானை ஜெயிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
பாவத்தை மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஜெய ஜீவித்தை தேவன் நம்மளே எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். தோத்து போவதற்கு நம்ம தேவன் அழைக்கவில்லை. அவர் ஒரு வளமான ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வியாதிகள் மேல, பலவீனங்கள் மேல, சகல பிரச்சனைகள் மேல ஒரு ஜெயத்தை தேவன் நமக்கு தருவார். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கண்ணீரோடு, கவலையோடு, ஒடுக்கத்தோடு, இடுக்கத்தோடு கூட நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க, ஏறக்குறைய சிங்கத்தினால விழுங்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறவங்க, கர்த்தாவே தோதுரம், சிங்கங்களின் வாய்களில் இருந்து கர்த்தர் அவர்களை தப்புவிப்பீராக. தகப்பனே சோதுரம், அந்த பட்சிக்கிறவனத்திலிருந்து, பலமான இடத்திலிருந்து ஆண்டவரே சோதுரம், ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படியாய், நன்மைகளை கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வியாதி என்கிற பொல்லாத அந்த பலவான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே சோதுரம் என்கிற அந்த பொல்லாத பலவான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. சத்துருக்கள் ஆண்டவரே சோதுரம் எதிரான எல்லா எரிச்சலின் ஆவிகள், போராமையின் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாமத்தினாலே ஒரு ஜெயம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.